ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ராஜேஷ். இது நம்மளோட ராஜேஷ் மேப்லஸ் ரூம் சேனல். போன வீடியோவில் சொன்ன அந்த திடீர் திருப்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகான ஃபால்ஸ். சபரிமலையிலேருந்து குமுளி வழியாக ரிட்டன் வர எல்லோரும் இந்த ஃபால்ஸை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பீர்மேடு அப்படின்ற பிளேஸில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. ரொம்ப அழகான ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூடான டீயை சாப்பிட்டு இந்த ஃபால்ஸை பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். தண்ணி அதிகமாக இருந்ததால் எங்களால் இறங்கி போக முடியல. நீங்கள் ஒன்ஸ் போயிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அந்த திடீர் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சபரிமலையிலேருந்து நேராக வேதாரண்யம் போயே ஆகணும். காலையில் விடிஞ்சதும் நாங்கள் வேதாரண்யமில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை அமைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களால் வேறு எந்த கோவிலுக்கும் போக முடியல. நைட் ஃபுல்லாக 500 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்காமல் தான் ட்ரைவ் பண்ணுவேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் நைட் ட்ரைவில் நான் ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபீம் போட்டு ட்ரைவ் பண்ணுறவங்க. நீங்கள் மட்டும் சேஃபாக வீடு போய் சேரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, அவங்களும் சேஃபாக வீடு போய் சேரணும். தற்குறித்தனமாக இந்த ஹைபீம் போட்டு வண்டியை ஓட்டுறதால ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியுமா புரியலையா அப்படின்றது நிஜமாக எனக்கு தெரியல. கொஞ்சம் கோவம் வருது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதுவும் குறிப்பாக இந்த ஒயிட் கலர் எல்இடி லைட்டில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வச்சுருக்கு இந்த டிரைவர்ஸு. தயவு செஞ்சு நீங்கள் ஐபீமே யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஆப்போசிட்டில் வரவங்களோட லைஃப்பை ரிஸ்க் எடுக்க வைக்கிறீங்கன்றதை எப்போதும் மறந்துடாதீங்க. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சில பேரை திருத்த முடியாதுன்னு நம்மளே நினச்சிட்டு போயிட வேண்டியது தான். அப்புறம் வேதாரண்யம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் போயிருந்தேன். அதை தனி வீடியோவாக போடுறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வீடியோ பாருங்களேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரும். வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அப்படின்னு கஷ்டப்படும் போது தொடர்ந்து முயற்சி செய்யணும் ஊக்கம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.